அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடங்க அந்த வசனத்தை மீண்டுமாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு என்று எண்ணப்படும். அவருடைய நாமங்கள், அவருடைய பெயர்கள் இப்படியாக குண அதிசயத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தானால், அவர் முதலாவது அதிசயத்தை செய்யும்படியாக, அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாகவும், வல்லமையாய் தேவன் கிரியை செய்யும்படியாக தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினத நோக்கம், சமாதானம். பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சமாதானம் வேண்டுமாப்பா, அவங்களுக்கு நீ போய் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய சாயல நாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய சாயல பிறந்திருக்கிறோம்? தேவ சாயலாக கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல. எங்க வீட்டுல வரவங்க அநேக சொல்லுவாங்க, ஐயா உங்களுடைய ரெண்டாவது மகன் உங்களை போலவே இருக்கிறாங்களாம், மூத்த மகன் உங்களுடைய செயல்கள்லாம் அவனுக்குள்ள இருக்கு, சாயல் ரெண்டாவது மகனுக்குள்ள இருக்குன்னு. அல்லேலூயா. அப்போ அவன் நான் பெற்றெடுத்ததுனாலே அவன் என்னுடைய சாயல இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நம்மளை பெற்றெடுத்ததுனால நம்ம அவருடைய சாயல இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, வேற யாராவது சாயல நம்ம படைக்கப்பட்டிருக்கோமானால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் எதற்காக அவர் வந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க யார் வந்தது? நீதிமான் வந்தான். பாவி நீதிமான தேடி போலாம். இப்போ ஒரு குற்றவாளி நீதிபதி தேடி போகிறான். நீதிபதி ஜட்ஜி என் வீட்டுக்கு என்ன தேடி வருவாரா? சொல்லுங்க. ஹைகோர்ட்ல இருக்கிற நீதிபதி என்ன தேடி வர முடியுமா? நான் அவரை தேடி போகணுமா, இல்ல அவர் என்ன தேடி வரணுமா? சொல்லுங்களேன். நாம் அவரை தேடி போக வேண்டும். ஏனென்றால் நான் குற்றவாளி, நான் ஒரு பாவி, நான் தவறு பண்ணியிருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, போலீஸ் அடிப்பாங்கன்னு பயந்துட்டு என்ன பண்றாங்க, கோர்ட்ல போயிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க, நீதிபதி நம்பி போயிடுறாங்க. ஆனால் என் இயேசு நீதிபதியா இருந்தாலும், நீதிமானா இருந்தாலும், பரிசுத்தரா இருந்தாலும், பாவிகளை தேடி வந்த தெய்வம் ஒரே ஒருவர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. சீக்கிரம் எல்லா தோஷங்களை வெளியேற்றோம், நாக தோஷங்களை வெளியேறணும். அந்த சர்ப வெளியே வருவதாக, அந்த 5 தலை பாம்பு வெளியேற்றோம், அந்த 5 தலை பாம்பு வெளியேற்றோம், அந்த 5 தலை பாம்பு வெளியேற்றோம், அந்த 5 தலை பாம்பு வெளியேற்றோம். சீக்கிரம் அந்த நாக வெளியே வருவதாக, அந்த நாக வெளியே வருவதாக. இப்போ எடுக்காது, சீக்கிரம் 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 சீக்கிரம். இப்போது வெளிவற்றோம், இப்போது வெளிவற்றோனே, அந்த சர்ப வெளியே வரணுனே, அந்த நாக வெளிவற்றோனே, மறைஞ்சிருக்கிற நாக வெளியே வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேனே. சீக்கிரம் வெளிவா, சீக்கிரம் வெளிவா, சீக்கிரம் வெளிவா, சீக்கிரம் வெளிவா, சீக்கிரம் வெளிவா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தோஷத்தை வெளியே கொண்டு வானே, எல்லா தோஷத்தை வெளியே கொண்டு வானே, எல்லா தோஷத்தை வெளியே கொண்டு வானே. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் வல்லம் இறங்கட்டுமே, கர்த்தர் வல்லம் இறங்கட்டுமே. இயேசுவின் நாமத்துல தேவ வல்லமாய் முற்றிலுமாக எல்லா கிரியை எடுத்து வெளியே தொலைச்சிட்டேன். சீக்கிரம் ஒதுங்க கூடாது.